கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். நாம் பேசும் ஒரு வார்த்தை மற்றவரை குற்றப்படுத்தி விடுகிறது அல்லவா? அதே நேரத்தில் நாம் பேசுகிற சில வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளையும் நம் நாவையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா என்று யோசித்தால் அநேக நேரத்தில் நாம் அதை கட்டுப்பாட்டை இழந்து மற்றவரை துக்கப்படுத்தும்படியாக பேசி மற்றவர்களுக்கு நாம் காயத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகாக தான் உணர்கிறோம் நாம் தவறாக பேசிவிட்டோமோ, இப்படி பேசியிருக்க கூடாதோ என்று மனம் வருந்துகிறோம். வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது தன் நாவை அடக்குவதற்கு தன் பலத்தை நம்பாமல் ஆண்டவருடைய பலத்தையும் அவருடைய உதவியும் நாடி அவர் சமூகத்திலேயே வேண்டுகிறான். அப்படியாப்பட்ட ஒரு வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே நான் ஆசைப்படுகிறேன். நாம் இப்பொழுது வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 141வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையிலே அவன் நாவை கட்டுப்படுத்த அவனுடைய பலத்தை நம்பாமல் தேவனையே நம்பி அவர் கரத்திர உதவியை தேடி அவன் கர்த்தர் சமூகத்தில் வேண்டுகிறான். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும், அப்படி பிரியமாய் இருப்பதற்கு நாம் கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும் என்பதையும் உணர்த்தும்படியாக இந்த வார்த்தை நம்மோடு கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே சில வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 13:3 நாம் வாசித்து பார்த்தோமேயானால், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 21:23 நாம் வாசித்து பார்த்தோமேயானால், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:21 நாம் வாசித்து பார்த்தோமேயானால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தும்படியாக கர்த்தர் சமூகத்திலே அவருடைய உதவியை நாடி அவர் சமூகத்திலே கெஞ்ச வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் அநேக நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை குற்றப்படுத்துவதை உணராதவர்களாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். ஆறுதல் அல்லாதபடி அவர்களை பேசி அவர்களை சபித்து அவர்களை துக்கப்படுத்தி மிகவும் துன்பத்தோடு நடத்துகிற சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மளுடைய வாயினால் கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து அவரை பாடி அவரை மகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் நன்மைகளையும் நற்கிரியைகளையும் நல்வார்த்தைகளையும் பேசும்படியாக தான் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு விரோதமாய் சத்துருவின் கிரியைகளுக்கு இடைப்பட்டு நாம் சபித்தலும் மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியாக ஆறுதலற்ற பேச்சுகளும் மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக துக்கப்படுத்தும்படியான பேச்சுகளும் இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகரியா என்ற ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு முறைமையின்படி கர்த்தருடைய சமூகத்திலே தூபம் காட்டுகிற வேலை வரும் பொழுது அவருடைய சன்னிதானத்திலே சென்று ஆண்டவருக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது காபிரியேல் தூதன் அவனுக்கு இடைப்பட்டு மனைவியாகி எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சகரியாவிற்கு அதை நம்புவதற்கு மனதில்லாமல் கர்த்தர் சமூகத்திலே தூதனை பார்த்து கேள்வி கேட்டு விடுகிறான். வேதத்திலே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே வசனம் 5-20 வரை நாம் வாசித்து பார்த்தோமேனால் இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். அதிலே குறிப்பாக 18வது வசனத்திலே, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அதற்கு தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்.
உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ நம்பாதபடியினால் இது சம்பவிக்கும் வரைக்கும் உன் வாய் கட்டப்பட்டிருக்கும் என்று அவனுக்கு கட்டளையிடுவான். அப்பொழுதே அவனுடைய வாய் கட்டப்பட்டு ஊமையாய் மாற்றப்படுவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் சன்னிதானத்திலே அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவதற்கு நம் நாவை விரோதமாக்கிக் கொள்ளுகிறோம். அநேக நேரத்தில் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோம். அநேக நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பாமல் இது எப்படி ஆகும், இது எப்படி சம்பவிக்கும், இது எனக்கு எப்படி ஆகும், எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமாய் இல்லையே என்று நாம் மற்றவர்களிடம் பேசுவது போல கர்த்தருக்கு விரோதமாய் பேசிவிடுகிறோம். அப்படியாப்பட்ட நேரத்திலே நம்முடைய நாவலால் ஏற்படுகிற போராட்டத்தை நாம் தெரிந்து கொண்டு அதனால பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே இல்லை நான் பேசுகிறது தவறு, இப்படி நான் பேசக்கூடாது என்று அவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும்படியாக நம்மளை தாழ்த்த வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் சொன்னபடியே சகரியா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 8ஆம் நாளிலே அவருக்கு முறைமையின்படி செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கு பிறகு பெயர் சூட்டும் பொழுது யோவான் என்று பெயரிடுவார்கள். அப்பொழுது சகரியாவினுடைய வாய் திறக்கப்படும். திறக்கப்பட்டதற்கு பிறகு அவன் தேவனை துதித்து பேசுவான். லூக்கா 1வது அதிகாரம் 60வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் இது தெளிவாக தெரியும். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று. அதற்கு பிறகு உள்ள வசனங்களில் அவன் தேவனை உயர்த்தி புகழ்ந்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட கிருபையை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம் தேவனை துதித்து ஆராதித்து அவருக்கு நன்மை ஏற்படும்படியாக வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர அவரை முறுமுறுத்தோ அவருக்கு விரோதமாகவோ பேசக்கூடாது என்று இந்த நாளில் வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோடு இன்னொரு சம்பவத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே 69லிருந்து 75 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமேயானால் பேதுரு தன் நாவினால் தேவனை மறுதலித்ததை சொல்லப்பட்டிருக்கும். வசனம் 74 நாம் வாசித்து பார்த்தோமேயானால் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை சேவல் கூவுவதற்கு முன்னே 3 முறை மறுதலிப்பாய் என்று. அதற்கு முன்பாக பேதுரு, ஆண்டவரே நான் உம்மை எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், காவலாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும் உங்களை நான் பின்தொடர்வேன், உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன்னு சொல்லி பேதுரு இயேசுவினிடத்திலே சொல்லுவான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்று. இல்லை என்று சொல்லி அவன் தன்னை பலத்தை நம்பி இருப்பான். ஆனால் அதே போல சம்பவம் நடக்கும். அவனுடைய நாவினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே மறுதலித்து பேசுவான். அவரோடு வாழ்ந்தவன், அவரோடு பழகினவன், அவரோடு ஊழியத்தை கற்றுக்கொண்டவன், அவரோடு பிரயாணம் செய்தவன், அவரோடு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன், ஆண்டவருக்கென்று வைராக்கியம் கொண்டு வாழணும், தேவராஜ்யத்தை உலகத்திற்கு பிரசங்கிக்கணும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனாலும் அவனுடைய சூழ்நிலை அவனுடைய நாவை அவருக்கு விரோதமாய் பேச வைக்கிறது. அவன் தன்னுடைய நாவினால் சபிக்கிறான். முதலாவது அவனை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான், அவரை அறியேன் என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு அவரை மறுதலிக்கிறான், அவரை சபிக்கிறான். இப்படியாப்பட்ட தனது நாவினால் கர்த்தரை சபித்து அவருக்கு விரோதமாய் பேசியதுனால அதற்கு பிறகு அவன் உணர்த்தப்பட்டு மனம் கசந்து அழுதான் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வசனம் 75 நாம் வாசித்து பார்த்தோமேனால் இது நன்றாக தெளிவாய் தெரியும். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் இப்படிதான் அநேக நேரத்தில் நம் நாவினால் தேவனை தூஷித்து விடுகிறோம், தேவனை மறுதலித்து விடுகிறோம், தேவனுக்கு விரோதமாய் பேசி விடுகிறோம். நாம் மனிதர்களை விரோதித்து பேசுவதாய் நினைத்து தேவனை விரோதித்து பேசி விடுகிறோம், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து விடுகிறோம். பொறுமையை இழந்து என்ன இவ்வளவு காலதாமதமாகிறதே, தேவன் நம்மளை பார்க்கிறாரா, அவருக்கு கண் இருக்கிறதா, அவர் ஏன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார் என்றெல்லாம் நாம் அவருக்கு விரோதமாய் பேசுகிறதமாய் நடந்து கொள்கிறோம் என்கிறதை உணர்த்தும்படியாக என்ற வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,
என் வாய்க்கு காவல் வையும் அப்பா, என்னுடைய உதடுகளை காத்துக்கொள்ளும் என்று நம் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய திராணியினால், நம்மளுடைய முயற்சினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய உதவினாலும் மாத்திரமே நம்மளுடைய நாவுகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கரத்திலிருந்து கிருபை பெற்றுக் கொள்வோம். வேதத்திலே சில வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. அப்படி இருக்கலாகாது சகோதரர்களே என்று யாக்கோபு புஸ்தகம் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் நினைப்போம். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயில் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமூகத்தில் அவருடைய உதவியை நாடி, கர்த்தாவே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபித்து அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம். மற்ற இடத்திலே ஆறுதலாகவும் அன்பாகவும் பேசுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாள் ஒரு கர்த்தருடைய கிருபை பெற்ற நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.